பாத அழுத்த சிகிச்சையின் தொடர்ச்சியாக நாம் 18, 19வது புள்ளிகளுக்கான தீர்வை பார்ப்போம். 18, 19. 18வது புள்ளி எங்கு அமைந்துள்ளது? வெளிப்புற கணுக்கால் முட்டிக்கு கீழே அமைந்துள்ளது. அதே போன்று 19வது புள்ளி எங்கு உள்ளது என்றால் உள்புற கணுக்கால் முட்டிக்கு கீழே. உள்புற கணுக்கால் முட்டினா கட்டை விரல் பக்கமாக வரக்கூடிய கணுக்கால் முட்டி, அதற்கு கீழாக அமைந்துள்ளது. இந்த 2 புள்ளிகளும் படத்தில் பார்த்தோம் என்றால் மிக நன்றாக புரியும்படியாக டார்க் ஷேட் கொடுத்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆக இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கும்படியாக ஒரு இரட்டை கோடு இருக்கிறது. அதுவும் ஒரு உறுப்பை பிரதிபலிக்கிறது. ஆக 18 என்ற புள்ளி டெஸ்டிஸ் ஓவரீஸ், அதாவது சினைப்பை விந்தகமத்தையும், அந்த இரட்டை கோடு உள்ள புள்ளி ஃபிலோபியன் டியூப், 19 கருப்பை யூட்ரஸ் அண்டு ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆகிய உறுப்புகளை இணைப்பு புள்ளியாக அந்த நடுவில் உள்ள இரட்டை கோடு அமைந்துள்ளது. ஆக இந்த புள்ளிகளில் எப்படி அழுத்தம் கொடுப்பது என்பதை நாம் வீடியோவாக கொடுத்துட்றோம். அதில் பார்த்து செய்யும் பொழுது மிக எளிமையாக இருக்கும். ஆக இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்ம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது 2 மாதம் 3 மாதத்திற்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்துட்டு 1 மாதத்திலே 2 முறை எனக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய சிலர் இருக்காங்க. அதே போன்று மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு, அப்புறம் சில பெண்களுக்கு பார்த்தோம்னா மாதவிடாய் காலத்திற்கு முன்பாகவே ஒரு 10 நாள் 1 வாரத்துக்கு முன்பாகவே அவர்கள் மார்பகங்கள் கொஞ்சம் வீக்கம் கொடுத்து மார்பகங்களில் வலி இருக்கும். அதுவே பீரியட்ஸ் ஆன பிறகு அந்த வலி குறையுதுன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த வலி வந்துட்டு எனக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகிட்டு ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்போ பீரியட்ஸ் ஆகுதோ அப்போ தாங்க சரியாகுதுன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரியான உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த இடத்துல நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது மிக நன்றாக தீர்வு பார்க்க முடியும். அப்புறம் முக்கியமாக குறிப்பாக என்னவென்றால் குழந்தையின்மை பிரச்சனை, குழந்தையின்மையால் அவதிப்படுபவர்களுக்கும் இந்த பாத அழுத்த சிகிச்சையை முழுமையாக செய்யும் பொழுது இந்த இடங்களில் 18, 19 கவனம் கொடுத்தும் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. ஆக இந்த பகுதியில் 18, 19 ஆகிய 2 புள்ளிகளுக்கு அந்த 2 புள்ளிகளில் அழுத்தம் கொடுப்பதனால என்ன பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமைகிறது என்பதை பார்த்தோம்.